அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் வணக்கம். இந்த இறைவணக்க பாடல் காலையில் ஆரம்பிக்கும் போது இறைவனுக்கள் பாடத்தோடு ஆரம்பிக்கிறோம், முடிக்கும் போதும் இறைவணக்கத்தோடு முடிக்கிறோம். சில பேர் அந்த இறைவணக்க பாடல் கூட அட்டன் பண்ணாமல் கிளாஸ்லேருந்து வெளியே போயிடுறாங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்து அந்த இறைவணக்க பாடலை கேட்டு முடிச்சுட்டு வெளில போகும். ஏன்னா அந்த இறைவணக்க பாடல் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த காஸ்மிக் பீயிங்ஸ்லேருந்து எனர்ஜி உங்களுக்கு வந்துட்டுருக்கு. காஸ்மிக் பீயிங்ஸ்லேருந்து எனர்ஜி என் மூலமாகவும் அந்த தீபத்தின் மூலமாகவும் உங்களுக்கு எனர்ஜி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டில் த ஃபைனல் செகண்ட் அந்த இறைவனுக்கு பாடல் முடிகிற வரைக்கும் இருந்து முடிச்சுட்டு போங்க. அந்த 1 நிமிஷத்தில் போய் நான் எதையும் சாதிக்க போகிறது இல்லை. அங்கே போய் நம்ம பெரிய விஷயமா சாதிக்க போகிறது இல்லை. ஸோ அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் இருந்து அதை கேட்டு அந்த எனர்ஜியை வாங்கிக்கிட்டு போங்க. இந்த எனர்ஜி கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால என் மூலமாகவும் இந்த தீபத்தின் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்காது, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் கிடைக்காது, எந்த மாஸ்க்குக்கு போனாலும் கிடைக்காது, எந்த குருத்வாராக்கு போனாலும் கிடைக்காது. அதை விட அதிகமான சக்தி பவர் உங்களுக்கு கிடைக்குது, இன்விசிபிளாக கிடைக்குது. அதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இதை கேட்கும் பொழுது அதை அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எனர்ஜி இறைவன் கொடுக்குறாரு, சித்திர பெருமக்கள் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கோங்க. அது அந்த அவசரப்பட்டு அந்த 2 நிமிஷம் 1 நிமிஷம் கட் பண்ணிட்டு போங்க. எவ்வளோ தலைப்பற வேணுமோ அதை கேளுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. அதே தான் சொல்லுவோம், அமாவாசை அன்னைக்கு நாம் எவ்வளோ தலைப்போகிற வேலை பெரியதுன்னா கூட அன்னைக்கு முன்னோர்களுக்குன்னு ஒதுக்கி அந்த 1 ஹவர் 2 ஹவர் ஒதுக்கி சரியாக பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் போங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அந்த அமாவாசை நாளில் நான் இந்த வேலை செய்கிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இது செய்கிறேன், சரி, நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ அதனுடைய பலன்கள் பல மடங்கு உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். தீமைகள் சிரமங்கள் வராது, நன்மைகள் கிடைக்கும். பண செலவு வீண் விரயமாகாது, பணம் உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த அமாவாசை அன்னைக்காக நீங்கள் செலவு பண்ணுற பணமும் அமாவாசை அன்னைக்காக நீங்கள் செலவு பண்ணுற நேரமும் பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக திருப்பி கொடுக்கப்படும். செலவு பண்ணுற பணமும் திரும்ப வரும், அந்த செலவு பண்ணுற டைமும் பல வகையில் சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த வேலை செய்கிறேன், இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 1 வீக் ஆகும்னா நீங்கள் அந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு 1 to 2 hour ஒதுக்கி இவங்களுக்காக இந்த பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு வாரம் போட வேண்டிய எஃபர்ட்டை ஒரே நாளில் போட்டிங்கன்னா அந்த எஃபர்ட் வந்துடும். ஒரே நாள் அது வரும். நீங்கள் அந்த அமாவாசை அன்னைக்கு தர்மம் செஞ்சு பாருங்கள், அந்த பணம் பல மடங்காக உங்களுக்கு விதின் 3 days வரும். நல்லா நோட் பண்ணிங்கன்னா விதின் 3 to 40 days, நெக்ஸ்ட்டு 40 daysக்கு அந்த பணம் வரும். பல மடங்காக வரும். நீங்கள் என்ன செலவு பண்ணீங்களோ அது இல்லை, பல மடங்குகளாக ரிட்டர்ன் வரும். பல மடங்குகள் உங்களுக்கு அந்த தேவையில்லாத செலவுகள்லாம் வராது. அமாவாசை பற்றி பேசினா அதுக்கு ஒரு 2 கிளாஸ் போடணும், அவ்வளோ விஷயம் இருக்குது. இது மூட நம்பிக்கைலாம் கிடையாது. கடவுள் இல்லை அப்படின்றவங்களோ இல்லை வேற மதத்தை சார்ந்தவங்களோ கூட, ஈவன் கிறிஸ்டியானிட்டியில் கூட பாருங்கள், அமாவாசை ஜெபம் பண்ணுவாங்க. அமாவாசை ஜெபம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஏன் அவங்க இந்து மதத்தில் அமாவாசை கும்பிட்றாங்க, ரைட், ஓகே, அது ஏன்னா அமாவாசை அது நம்ம ட்ரெடிஷனில் வந்தது, இந்து மதத்தினுடைய ட்ரெடிஷனில் வந்தது. ஆனால் கிறிஸ்டியன்ஸ் ஏன் அமாவாசை கும்பிட்றாங்க? அதை நீங்கள் பாஸ்டர்ஸு பிஷப்பே கேட்டு பாருங்க, அவனுக்கே தெரியாது. ஏதோ பண்ணுறோம், ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அமாவாசை ஜெபம் அப்படின்றது சில காரணங்களுக்காக செய்யப்படுகிறது. அந்த நாளில் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது பவர் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் நிறைய வெளியே தரலாம், ஈஸியாக பண்ணலாம். இந்த ஏவல் பில்லி செய்வனை பண்ணுறவங்களும் அந்த டைமில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைமில் பண்ணால் ஃபுல் ஃபோர்ஸாக பவர் இருக்கும், அதிகமாக இருக்கும். நெகட்டிவான விஷயங்களுக்கு அந்த டைமில் அதை தான் பண்ணுவாங்க. இந்த ஏவல் பில்லி சூனி இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறவங்களாம் அந்த நாளில் செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நாளில் அப்படி ஒரு பவர், அந்த ஒரு நாளில் அப்படி ஒரு பவர் இருக்கும் பொழுது அதை வெளியேற்றுற பவர், ரிமூவிங் பவர் அந்த நாளில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நேற்றெல்லாம் ஃபுல்லாக அமாவாசை ஃபுல்லாக 24 hours நாம் எதுவும் தண்ணி கூட குடிக்கல, ஃபுல்லாக விரதம் இருந்து நேற்று நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் கிளன்சிங் பண்ணுவோம். நம்மக்கிட்ட யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்களோ, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்க, கன்சல்டிங் வந்தவங்க, கன்சல்டிங் வராதவங்க, முறையாக இதை உணர்ந்து இந்த பயிற்சியில் வகுப்பில் ஈடுபடுறவங்க, இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கமர்ஷியலாக இருக்குது, இதெல்லாம் வேண்டாம், கிறிஸ்டல் வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வெளில போனவங்க, அவங்களுக்கும் கூட தெரியாமல் போகிறாங்க, அவங்களுக்கும் கூட
எல்லாருக்கும் பண்ணோம். ஸோ அதனால நேற்று யாரையுமே பார்க்க முடியல, பேச முடியல. இல்லை, எல்லா அமாவாசைக்கும் நடக்கிறது தான் அது. எல்லா ஒரு ஒரு அமாவாசைக்கும் என்னுடைய 15வது வயதில் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா அமாவாசைக்கும் நடக்கிறது தான் அது. நேற்று கூட யார்கிட்டையும் பேச முடியல. ரொம்ப 2 பேர்கிட்ட பேசியே ஆகணுன்ற கட்டாயத்தை நைட் 10 மணிக்கு மேலே பேசணும். நைட் 9 மணிக்கு மேலே யார்கிட்டையும் பேச மாட்டேன் நான். வேறு வழி இல்லை சார், ரொம்ப எமர்ஜென்சி அசம்பி சார், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க, மட்டும் பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ நல்லா ஒரு சகோதரர்கிட்டையும் ஒரு சகோதரிகிட்டையும் மட்டும் பேசினேன். அதனால் நேற்று எந்த கம்யூனிகேஷன் பண்ண முடியல. அமாவாசைக்கு ஒரு பவர் இருக்குது, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அமாவாசை ஜெபம் கிறிஸ்டியன்ஸ் பண்ணுறாங்க, காரணம் தெரியல, பட் பண்ணுறாங்க. ஒரு பவர் இருக்குது. எல்லாமே ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில வெளியே வரதுக்கு சொல்யூஷன் கடவுள் கொடுத்துருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை, அவ்வளோதான். அதை பயன்படுத்திக்கோங்கன்றது தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சொல்லுது. பிடிச்சிக்கோங்க, லைஃப்பில் சந்தோஷப்படும். அடுத்தது இந்த பணத்தை பற்றி நிறைய 4-5 கிளாஸ் போட்டிருக்கோம். இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இருந்தாலும் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது சார். இன்னொரு 3 நாளில் முடிக்கணும், 48 டேஸ்க்குள்ளே முடிக்கணுன்றதுனால சரி அதெல்லாம் கூட பெண்டிங்கில் வச்சுட்டு எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். சரி, ஓகே, பண்ணிவிடுவோம். இன்றைக்கி நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடுவோம். எந்த கேள்வியாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 நாளில் முடிக்க பார்ப்போம். சாரதா அப்படின்ற ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, கம்பெனியில் மாத சம்பளத்தில் பிடிக்கப்படும் பணத்தை ஷேரில் போடப்பட்டு பணம் கொடுக்கிறார்கள். இதில் ஷேர் நெகட்டிவ் கர்மா என்றால் வேலையாட்கள் எங்களுக்கு எப்படி கெட்ட கர்மா சேரும்? கம்பெனியில் மாதம் மாதம் பிடிக்கிறாங்க பணத்தை, அந்த பணத்தை அவங்க ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஷேரில் வர்ற பணம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எப்படி சார் கெட்ட கர்மாவாக சேரும்னு கேட்குறாங்க இல்லையா? அதாவது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் நெகட்டிவ். அதனால் உங்களுக்கு கிடைக்கிற பணம் நெகட்டிவ் தான். நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் கொடுக்கும் கண்டிப்பாக. இதை பற்றி எக்ஸாம்பிள் பேசணும்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பேசலாம். அதுக்கு விளக்கமே 1/2 hour போகும். இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா ஒரு கேஸையும் எடுத்து இண்டிவிஜுவலாக பண்ணோம்னா 1/2 மணி நேரம் போகும். பட் எனிஹவ் சொல்லலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த வகுப்புகளில் வரும்போது இந்த தெளிவுகள்லாம் வரும். ஷேரை யார் பண்ணாலும் தப்பு தான். அரசாங்கமே பண்ணாலும் தப்பு தான், கம்பெனி பண்ணாலும் தப்பு தான், நீங்கள் பண்ணாலும் தப்பு தான். அரசாங்கம் பண்ணுறதுக்காக சரியில்லை, தனி மனிதன் பண்ணால் சரியில்லை, கம்பெனி பண்ணாலும் சரியில்லை, யார் பண்ணாலும் சரியில்லை தான். அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அரசாங்கத்துக்கும் சரி வரும், தனிப்பட்ட நபருக்கும் வரும், கம்பெனிக்கும் வரும். அப்போது இந்த பணத்தை நான் என்ன சார் பண்ணுறது? இப்போது அவங்க பண்ணுறாங்க, அவங்க கர்மா வேற. இப்போ உங்களுக்கு அந்த பணம் வருது. இந்த பணத்தில் கர்மாவனால் என்ன நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். எப்படி பண்ண முடியும்னா, இப்போ ஒரு சட்டன் அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட் ஷேரில் வர்றதுனால ப்ராஃபிட் வருதுன்னு நீங்கள் ஒரு அனுமானம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த பணம் உங்கள் பணம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு தொடர்ந்து விளக்கம், ஏன்னா நிறைய கேள்விகள் கான்செப்ட் போது இதை பற்றி தெளிவான இது வரும். நான் ஏன் தெளிவாக இருக்கேன்னா, 15 வயசுலேருந்து புரட்டி போட்டு நமக்கு சித்தர் பெருமக்களும் இறைவனும் நமக்கு நிறைய பாடங்கள் நடத்தினால நம்ம அது தெளிவாக இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, தெளிவு வரணும், வந்தே ஆகணும். இந்த தெளிவு வந்தால் தான் நம்ம கர்மா விட்டு வெளியே வர முடியும். அதனால் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல. அந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணுற பணம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அந்த பணத்தை நீங்கள் என்ன பணம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது கர்மாவோட அந்த பணம் நினைக்கிறீங்க, அந்த பணம் உங்களுக்கு வேண்டாம்னு ஒதுக்கிடுங்க. ஐயோ இந்த பணம் போதே, இது வந்ததாச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பணம் மாதிரி பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணல, இந்த பணத்தை பல விதத்தில் உங்கள்கிட்ட எடுத்துடும், டிவைன் எடுத்துடும். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். அதுக்கு நம்ம நியாயப்படுத்த முடியாது. அதனால் அப்படி ஒரு பணம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கம்பெனியை கமெண்ட் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டை கமெண்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் திருத்திக்கலாம் இல்லையா? அந்த பணம் உங்களுக்கு வரும்போது ஷேரால் வந்த அமௌண்ட் உங்களுக்கே ஒரு ஊக்கமாக தெரியும், இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, இவ்வளோ அமௌண்ட்டு இதை அவர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பணம் நமது இல்லைன்னு ஒதுக்கிடும். அது வேண்டாம், நமக்கு வேண்டாம். இந்த பணம் போகிறனால நீங்கள் லாஸ்ன்னு நினைக்க வேண்டாம். இதை மாதிரி பல மடங்கு பணம் ஆசீர்வாதமாக இறைவன் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் பணக்கு நமக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா
இந்த பணத்தை எப்படி, எப்போ, எந்த மாதிரி டைமில், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் பனிஷ்மெண்ட் கொடுத்து எடுக்கணும்னு தெரியும். அப்போ பனிஷ்மெண்ட்டையும் வாங்கிக்கிட்டு நம்ம கொடுக்கணும். அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். அது முன்னாடியே கொடுத்துட்டா சரியாக போயிடும். அதனால் எப்பயுமே இறைவன் நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை நாமளா கொடுத்துட்டோம்னா அது நமக்கு பல மடங்கு ஆசீர்வாதம் திருப்பி கொடுப்பார். அதை என்ஜாய் பண்ண வைப்பார், அனுபவிக்க விடுவார். அப்படி நம்ம கொடுக்கலன்னும் போது பனிஷ்மெண்ட் நம்ம கொடுத்து தான் எடுப்பார். அப்போ பணம் கண்டிப்பாக போகும், அசல் வட்டி, கூட்டு வட்டி, அபராத வட்டி எல்லாம் போட்டு தான் போகும். ப்ளஸ் நம்ம சஃபர் ஆகி கொடுக்கணும், சஃபர் ஆகி தான் கொடுக்கணும். அப்போ அந்த சஃபர் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அதனால் அது வேண்டாம். சரிங்களா? ஒரு தெளிவு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். மேலும் தெளிவு வேணால் கேளுங்க, சொல்லுவோம். அடுத்தது, எங்களுடைய பென்ஷன் பணத்தில் இன்சூரன்ஸ் செய்து மருத்துவம் பார்த்தால் அது எப்படி கர்மா ஆகும்? எங்களுடைய பென்ஷன் பணத்தில் இன்சூரன்ஸ் செய்து மருத்துவம் பார்த்தால் அது எப்படி கெட்ட கர்மா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் கருணாநிதி மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காரு. அதாவது எங்களுடைய பென்ஷன் பணத்தில் தான் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, மருத்துவம் பார்க்குறீங்க. ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு போனாலும் அது நெகட்டிவ் கர்மா தான். ஏன்னா இன்சூரன்ஸ் நீங்கள் நெகட்டிவ் கர்மா அப்படின்னா நீங்கள் அவைல் பண்ணுற பணத்துக்கும் கட்டுற பணத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இன்சூரன்ஸ் பிரீமியம் 10,000 ரூபாய் கட்டிருப்பீங்க, நீங்கள் அவைல் பண்ணது ஒரு 1 lakh பண்ணுறீங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டினது 10,000 ரூபாய், பட் நீங்கள் அவைல் பண்ணுற ஃபெசிலிட்டி 1 lakh. அப்போ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு உரிமை இல்லாத பணம். யாரோ கொடுக்குறாங்க, அந்த பணத்தை வாங்குறாங்க, அவர் கொடுக்குறாங்க, பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ அந்த டிவைனுடைய அந்த பிரபஞ்ச விதி, அந்த இறை சட்டம் அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ அதுக்குண்டான ஈக்குவல் சர்வீஸ் கொடுத்துடணும். ஒரு சர்வீஸ் நீங்கள் அவைல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஈக்குவலான்ட்ட ஒரு பிரதிபலன் ஒன்று கொடுத்தே ஆகணும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க மாடர்ன் டேர்மில், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அப்படி சொல்லுவாங்க. எதையுமே இலவசமாக நம்ம வாங்கக்கூடாது, இலவசமாக கொடுக்கக்கூடாது. இலவசமாக வாங்கவும் கூடாது, இலவசமாக கொடுக்கவும் கூடாது. அந்த பேலன்ஸ் இருக்கணும். ஒரு பழமொழி இருக்கும், ஔவையார் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இந்த நாட்டில் யாரும் வாங்குறவங்க இல்லை, இந்த நாட்டில் யாரும் தர்மம் செய்கிறவங்க இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை எப்படி சொல்ல வராங்கன்னா, இந்த நாட்டில் யாருமே தர்மம் செய்யவில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் யாரும் கொடை வள்ளல்கள், கொடை கொடுக்குறவங்க யாருமே இல்லை அப்படின்றாங்க. கொடை வள்ளல்கள் யாருமே இல்லை, யாருமே கொடை கொடுக்கல, யாருமே தர்மம் பண்ணலை அப்படின்னா யாருக்கும் மனசு இல்லையோ, யாருக்கும் கொடுக்க மனசு இல்லையோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஜென்ரல் அப்படி தான் நினைப்போம். கொடை வள்ளல்னா அப்போ கொடுக்க யாரும் மனசு இல்லை, எல்லாம் தனக்கு தனக்கே வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்போம். அந்த ஔவையார் அம்மா எப்படி ரிவர்ஸ் வராங்க பாருங்க, வாங்குவதற்கு ஆள் இல்லை அப்படின்றாங்க. வாங்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை, அதனால கொடுக்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை. எப்படி பாசிட்டிவ் திங்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி எப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணி அந்த அம்மா எழுதியிருக்காங்க பாருங்க. வாங்குவதற்கு யாரும் ஆள் இல்லை, நீங்க கொடுத்தா வாங்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா எல்லாமே தேவை எதுவும் இல்லாத அந்த அளவுக்கு செழிப்பா இருக்காங்க, எல்லாரும் செழிப்பா இருக்கிறாங்க. யாருக்கும் தேவை எதுவுமே இல்லை. யார்கிட்ட போய் இன்னொருத்தருக்கு போய் கை நீட்டி வாங்கணும், கேட்டு வாங்கணுன்ற அவசியம் யாருக்குமே கிடையாது. எல்லாமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல்லி எக்யூப்டு, நிறைவுகள் எல்லாமே நிறைந்தவங்க. அப்போ எல்லாமே நிறைந்து இருக்கும்போது போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால வாங்குபவர்கள் யாரும் இல்லை என்றனால கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. இந்த மாதிரி அட்வான்ஸா ரொம்ப ஹை எண்டில் பாசிட்டிவாக திங்க் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் நம்ம எல்லாருமே ஹை எண்டில் நெகட்டிவாக திங்க் பண்ணிருக்கிறோம். ஹை எண்டில் நெகட்டிவாக திங்க் பண்ணிருக்கிறோம். அவையார் மாதிரி பாசிட்டிவ் யாரும் திங்க் பண்ணலை. இந்த பாசிட்டிவ் திங்கிங் வரும்போது நம்ம கஷ்டங்கள் வெளில போகும். அதனால மருத்துவம் அப்படின்றது எந்த மருத்துவமாக இருந்தாலும் அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஒரு முறை ஆஸ்தம்பி சார் அவருடைய ரொம்ப முக்கியமான நண்பருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி கொடுத்தார். ஒரு 2 பேருக்கு கிளைம் பண்ணி கொடுத்தார். நான் மாதிரி அவருடைய பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்தார். அவர் ஹாப்பியாக சொன்னார், சார் நான் போனேன் சார், நான் கிளைம் பண்ணி கொடுத்தேன் சார், இன்சூரன்ஸ் எல்லாம் அவர் கிளைம் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் சார் அப்படின்னாரு. நீங்கள் பேட் கர்மாவை சம்பாதிச்சிருக்கீங்க சார்னு அவர் கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுச்சுன்னு, சார் நான் நல்லது தானே பண்ணேன், நான் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, 2 பேருமே ஹார்ட் ப்ராப்ளம்,
சஃபர் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இத்தனை லேக்ஸ் செலவு பண்ணணும்னு சொன்னாங்க, அவங்களால முடியாது. நான் நல்லா தானே சார் பண்ணேன், நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க என்ன? இல்லை, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு, அவருக்கு ஒரு நோய் வருது, அது பிரச்சனை வருதுன்னா டிவைன் ஒரு பர்பஸ்க்காக கொடுத்துருக்கார். ஒரு பர்பஸ்க்காக கொடுத்துருக்கார். அது சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சில கர்மாக்களை அவங்க அனுபவிக்கணும். சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், சில கர்மாக்களை அனுபவிக்க வேண்டும். அந்த கர்மாவை இந்த லைஃப்லேயே அவங்க போக்குறதுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இறைவன் அதை கொடுத்துருக்காரு. அது மேனேஜ் பண்ணுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுக்குறீங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்தா தப்பு, பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் கொஞ்சம் அரை மனசா என்னமோ சொல்கிறீங்க, சரி இருந்தாலும் ஓகே அப்படின்னார். சரி, ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்தார். ஸோ அப்பையும் இது தவறு, நீங்கள் தவறை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லையே சார், நான் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் அவங்களுக்காக தானே பண்ணேன். அவங்களால வெல் டு டூ ஃபேமிலி, அவங்களால 5 lakhsனாலும் பண்ண முடியும், 10 lakhsனாலும் செலவு பண்ண முடியும். அதை செலவு பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் இறைவன் அப்படி கொடுக்குறார். அதாவது நோய் எதுக்காக வருது, ஒரு பிரச்சனை எதுக்காக வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. எனக்கு பிரச்சனை வந்துச்சு தீரணும், எனக்கு நோய் வந்துச்சு தீரணும். என்ன விஷயம்னா அது பேசிக் ஃபண்டமெண்டலே யாருக்கும் தெரியல. இந்த ஃபண்டமெண்டலை எந்த ஆன்மீகவாதிகளும் சொல்லிக் கொடுக்கல. டாக்டர் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான் கொஞ்சம் அப்படி எடுத்து சொல்லிக் கொடுக்கணும். இது எந்த ஆன்மீகவாதியும் இவ்வளோ தெளிவாக யாரும் சொல்லவே இல்லை இது வரைக்கும். அதனால தான் மக்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, மேலும் மேலும் தவறு செய்து மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்டவர் ஒருத்தர் எக்ஸு, அவங்களுக்கு நல்ல வசதி இருக்குது, பணம் இருக்குது, அவருக்கு ஒரு பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும். இறைவன் நீ யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அவர் பணத்தை கொடுக்கல. கொடுக்காததுனால கொடுக்க வைக்கிறதுக்காக ஒரு நோயை உருவாக்குறார். நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இறைவன் சனீஸ்வர பகவான் மூலமாக, சனீஸ்வர பகவான் கலெக்ஷன் ஏஜென்ட். அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டு கூட ஒரு அசிஸ்டன்ட் யாரை வச்சுக்கிறாரு, டாக்டர்ஸை வச்சுக்கிறாரு. அப்போ டாக்டர்கள் மூலமாக, அந்த மியாட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கள் மூலமாக அவர்கிட்ட இந்த பணத்தை எடுத்து, மியாட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மேனேஜ்மெண்ட்டு டாக்டரை வச்சுக்க மாட்டாங்க, அவங்க வாங்குறாங்க. மியாட் ஹாஸ்பிட்டலில் வாங்குறாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் பணம் வாங்குது. 5 lakhs கட்டுங்க, 10 lakhs கட்டுங்க, நாங்கள் ஸ்டென்ட் வைக்கிறோம், நாங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம் வாங்குறாங்க. நாம் என்ன தெரியும், ஐயோ மியாட் ஹாஸ்பிட்டல் ஒரு பணம் கேட்குறாங்க, வாங்குறாங்க. அவங்க வாங்கலை, அவங்க ஒரு இறைவனுடைய, சனீஸ்வர பகவானுடைய அவங்க ஏஜென்ட்டுங்க தான். வாங்குற மாதிரி தெரியும், ஆனால் அதை வாங்கி அடுத்த 72 hours யார் யாருக்கு அந்த பணத்தை அந்த சம்மந்தப்பட்ட எக்ஸ் நபர் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். பர்ஃபெக்டாக இருக்கும் மெக்கானிசம். நாம் ஒரு சாதாரண ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பிளான் பண்ணுறோம், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், SOP வச்சுக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது அவர் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சிருக்கார். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் வச்சிருக்கார். பர்ஃபெக்டாக பண்ணுறார். அவர்கிட்ட தப்பே கிடையாது. 100% பெர்ஃபெக்ட் இஸ் காட். 100% பெர்ஃபெக்ட் இஸ் காட். அவர்கிட்ட நீங்கள் குறைய கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அவர்கிட்ட குறை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட குறையே கிடையாது. பர்ஃபெக்ட் மேன். அப்போது அவர் இவர்கிட்டே இருந்து அந்த 10 lakhs எடுக்கணும். ஏன்னா நிறைய சான்சஸ் கொடுப்பார், பல பிறவிகளை கொடுப்பார், பல பிறவிகளை கொடுக்குறாரு. ஒரு பிறவி 2 பிறவி இல்லை, பல பிறவிகள் கொடுக்குறாரு. அதெல்லாம் பண்ணுறன் போது அப்படியா பெட்டா அவங்ககிட்ட அந்த பணத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி ஒரு பிளான் பண்ணுறாரு. போடு, ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்தை கொண்டு விடு. அப்போ இப்போ என்ன பண்ணுவார், பணமே இல்லைன்னா கூட எங்கேயாவது கடன் வாங்கியாவது பண்ணுவார். ஆனால் அவர்கிட்ட பணம் இருக்குது, அதுவே கடனெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. இந்த கேஸில் எக்ஸ்ன்றவர்கிட்ட பணம் இருக்குது. அப்போ பணத்தை எடுக்கிறதுக்காக அவர் அந்த பிரச்சனையை கொடுக்குறாரு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கடவுளுடைய எண்ணத்துக்கு ஆப்போசிட்டாக நம்ம செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கடவுளுடைய வில், டிவைன் வில்லு நம்ம குறுக்க போனால் ஹை வோல்டேஜ் கரண்ட்டில் கையை வச்ச மாதிரி தான் தூக்கி அடிக்கும். நம்மளை எங்கே போய் எப்படி விழுவோன்னு தெரியாது, நம்ம பாடி கூட கேட்க முடியாது, கருகி போயிடுவோம் ஹை வோல்டேஜ் கரண்ட்டில் கை வைக்கிற மாதிரி. இப்போது அந்த 10 lakhs அவர்கிட்ட எடுக்கணுன்றதுக்காக அவர் காட்டில் ப்ராப்ளத்தை கொடுத்து, சர்ஜரி பண்ணணும் சார், ஸ்டென்ட் வைக்கணும் சார், 10 lakhs ஆகும்னு சொல்கிறாங்க. இவர் நான் நல்லது பண்ணுறேன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ரெக்கமெண்டேஷன் பண்ணி இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. அப்போ அந்த பணம் அவங்களுக்கு வருது, அந்த பணம் அவங்களுக்கு சேவ் ஆகிடுது. இப்போ இதில் அசைத்தம்பி கடவுளுடைய பார்வையில் அக்யூஸ்டா இல்லையா? அக்யூஸ்டு. ஏன்னா நான் ஒன்று பிளான் பண்ணி 10 லட்சம் செலவு பண்ணோன்னே நீ போய் உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நீ 10 lakhs கிளைம் பண்ணி அவங்களுக்கு பணம் கிளைம் பண்ணி நீ கொடுக்குற
அப்போது அவங்க கையில் பணம் போல நம்ம உடனே இருக்காரு, ஆஸ்தம்பி இருக்காரு, அக்கௌண்ட் பண்ணாரு, ரைட் ஓகே இன்சூரன்ஸ் ஏன் தே ஆர் என்ஜாயிங் த மணி. அப்போ என்ன பண்ணணும், திருப்பி கடவுளுக்கு இன்னொரு வேலை. அப்போ திருப்பியும் ஒரு பிரச்சனை, வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை கொடுத்து அந்த பணத்தை எடுக்கணும். அவருக்கு டபுள் ஒர்க்கு இவர் கொடுக்குறாரு. அப்போ அந்த 10 lakhs இவருக்கு இன்சூரன்ஸ் மணி கொடுத்து அவருக்கு ஃபேவர் பண்ணுறாரு. ஆனால் அந்த அந்த 10 lakhs லாஸ் ஆஸ்தம்பி சாருக்கு வரவேற்பார். அதை அவர் அனுபவிக்க முடியும், உணர முடியும். இதில் உணரனாலும் அது அவர் கையை விட்டு போகணும், அல்லது அவருக்கு அந்த உழைப்பை இவர் போடணும். அந்த 10 லட்சத்துக்கு உண்டான உழைப்பை இவர் போடணும், அல்லது அந்த 10 லட்சம் இவர் கையை விட்டு போகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உழைக்கிறேன் ஆனால் எனக்கு பணம் வர மாட்டேங்குது, நான் உழைக்கிறேன் எனக்கு பணம் வர மாட்டேங்குது, என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பணம் வருமானம் வரல அப்படின்னு. உழைப்புக்கு ஏற்ற பணம் வருமானம் வரலன்றது நீங்கள் சொல்கிற உண்மை. ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறாரு, முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும்னு சொல்கிறார். அவரும் இறைவனுடைய ஒரு அங்கம், அவரும் ஒரு சித்தர் தான். ஆனால் சித்தர்னு சொல்லி கிடையாது. உண்மையான சித்தர்கள் தங்களை சித்தர்கள் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். சாதாரண மக்களோட மக்களாக இருப்பார். என்னைக்குமே எனக்கு பிறந்தேருந்து இன்னையிலிருந்து 15 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த சித்தர்கள் எல்லாருமே சித்தர்கள் என்று தங்களை யாரும் சொல்லிக் கொண்டதே கிடையாது. சாதாரண மனிதனை விட ரொம்ப சிம்பிளா அவங்க தான் உண்மையான சித்தர்கள். அப்போ இந்த 10 lakhs எடுக்கணுன்றதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்றாரு. இது 10 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக ஆசை தம்பி சார் கொடுத்தே ஆகணும். அவருக்கு எடுக்குது, அவனுக்கு எப்படி எடுக்குன்னு அவருக்கு தெரியல, எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. அந்த 10 lakhs உழைப்பை இவர் போட்டே ஆகணும். ஏன்னா அனாந்தா அங்க போயிருக்கு. அதுக்கு காரணம் இவர்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் எடுக்கும். இந்த உழைக்கிறேன் எனக்கு வரல அப்படின்னு போது அப்ப தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்னது தப்பா? முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. எப்படி சார் ரெண்டு உண்மை? வழக்கம் போல குழப்பறீங்களேன்னு நினைக்காது. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருது. ஆனா நான் உழைக்கிறேன், ஆனா எனக்கு பணம் வரமாட்டேங்குது. இதுவும் சரி, அதுவும் சரி. எப்படி சரின்னா, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் ஒரு அமௌண்ட் போட்டுடும். அமௌண்ட் போட்டுரும், நீங்கள் உழைப்புக்கு நான் பணம் போட்டு உங்கள் கைக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கொடுக்க வேண்டிய கார்னிக் பேலன்ஸ் நிறைய இருக்கும், பாக்கி அதெல்லாம் கழிச்சிடும். நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு 1 crore கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 1 crore கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் போடுற உழைப்புக்கு உண்டான பலன் நீங்கள் கொடுத்தா கொடுக்க மாட்டீங்க, இறைவனுக்கு தெரியும். தெரியும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே கேடி அவர். நம்ம தான் விஷயம் தெரிஞ்சவங்க அப்படின்னு நினச்சிருக்கோம். நமக்கு மேலே 1ஆம் நம்பர் கேடி அவர். நம்மளோட தில்லாதங்கடி வேலைலாம் அவருக்கு தெரியும். நம்ம என்னென்ன வேலை பண்ணுறோம் நல்லா தெரியும் அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்தா நீ கொடுக்க மாட்டேன், அதனால் நீ உழைச்சிக்கிட்டே இரு, இந்த பணத்துக்கு நான் அமௌண்ட் போட்டு நான் எடுத்துக்கிறேன், ஆனால் இந்த பணத்தை உன் அக்கௌண்ட்டில் வர வச்சுக்கிறேன், அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம்னா. இப்போ நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். பேங்கிங் நாம்ஸ் வரும்போது மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று வச்சுருப்பான். அந்த மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ணலன்னா என்ன பண்ணுவோம், அது ஒரு சார்ஜஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சார்ஜஸ் போட்டு மைனஸில் இருக்கும், அமௌண்ட் மைனஸில் இருக்கும். மைனஸ்ன்னு போட்டு மைனஸ் இருக்கும், ப்ளஸ்ஸில் இருக்காது. ப்ளஸ் இருந்தால் அது அவைலபிள் அமௌண்ட்டு நாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். வித்ட்ரா பண்ணிக்க முடியும், டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். வி ஆர் ஏபிள் டு யூட்டிலைஸ் தட் மணி. பாசிட்டிவாக இருந்தால். பட் நெகட்டிவாக இருந்தால் அந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. -10,000 இருக்குது, -20,000 இருக்குன்னா -20,000 நெகட்டிவ் அது. அப்போ நீங்கள் டெபாசிட் ஒரு 1 lakh போட்டிங்கன்னா, ஏற்கனவே -20,000 இருக்குன்னா அவன் எவ்வளோ கிரெடிட் வைப்பாங்க? -20 போய்ட்டு 80 தான் கிரெடிட் வைப்பாங்க. கரெக்டா? 1 lakh நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க. அப்போது ஏற்கனவே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா -20,000 இருக்கும். அப்போ பணம் உங்களுக்கு 1 lakh வரும். ஆனால் அவைலபிள் அமௌண்ட் என்ன வரும்? -20 போயிட்டு 80 தான் இருக்கும், 80,000 தான் இருக்கும். ஐயோ, இதுனா நான் 1 lakh போட்டேன், 20,000 காணுமே, 80,000 தானே இருக்குது. அப்போ பேங்க்காரங்க ஏமாறிட்டாங்களோ, பேங்க்காரங்க ஃப்ராட் பண்ணிட்டாங்களோ, இல்லை வேறு ஏதாவது கோல்மால் ஆகி போச்சுன்னா யாரும் ஃப்ராடெல்லாம் பண்ணலை. -20,000 ஏற்கனவே இருக்குது, 1 lakh உங்களுக்கு டெபாசிட் ஆகிருக்கு, அந்த -20 போச்சு, பிச்சு 80. அப்போ நீங்கள் ஒரு 1 crore கொடுக்க வேண்டிய டியூ இருக்குது. ஏன்னா யாருக்கு எப்போ எப்படி கொடுக்கணும்னு தெரியும் அவருக்கு, டிவைனுக்கு தெரியும். ஆனால் உங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்தா நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னா அதுவும் தெரியும் அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், உங்கள் உழைப்பு போட்டுகிட்டே இருப்பீங்க, அந்த உழைப்புனால பணம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வரும். ஆனால் அது பழைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அந்த பழைய அக்கௌண்ட்டை வர வச்சுக்கோங்க, அது தட் மீன்ஸ் நெகட்டிவில் போகும், கடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதை கடிச்சிக்கிட்டே இருக்கும் போது தான் நம்ம சொல்லுவோம், நான் உழைக்கிற உழைப்புக்கு பணம் வரல, உழைக்கிற உழைப்புக்கு பணம் வரல.
நாயா பேயா உடைக்கிறேன், காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் உடைக்கிறேன், ஆனால் எனக்கு பணம் வரல. பணம் வருது, நீங்கள் அவைல் பண்ணி கூட கிரெடிட் டெபிட் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த 20,000 எப்போ டெபிட் ஆகுதோ, 20,000 டெபிட் ஆன பிறகு அந்த 80 கிரெடிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் எப்போ கிளியர் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் போடுற முயற்சிக்கு, போடுற உழைப்புக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் ஃப்யூச்சரில் விளக்கம் கொடுக்குறேன். உழைச்ச உழைப்புக்கு பலன் உண்டு, அதுக்கு பலன் வருது. ஆனால் உழைச்ச உழைப்பு பணம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அது உங்கள் அக்கௌண்ட்டில் வைக்குது, கார்மிக் அக்கௌண்ட்டில் வைக்குது. கார்மிக் அக்கௌண்ட்டில் கொடுக்க வேண்டிய பணம் நிறைய இருக்கிறதுனால அதை டெபிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அது முடிஞ்ச பிறகு தான் வர வைக்கும். அப்போ நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ பணம் கிடைக்கும்னா அந்த பர்ஸ் அக்கௌண்ட் கிளியர் ஆகி உங்களுக்கு நில் பேலன்ஸு, நான் பழைய டியூ டெபிட் எதுவும் இல்லாமல் கிரெடிட்டில் வந்த பிறகு தான் நீங்கள் உழைச்சி உழைப்புக்கு பலன் கிடைக்குது நீங்கள் நினைக்கிறீங்க. அது லேட் ஆகிற காரணம் அந்த பெண்டிங் நிறைய இருக்கிறதுனால அந்த அரியர்ஸ்க்காக கிளியர் ஆகுது. அதான் விஷயம். ஸோ இன்சூரன்ஸ் கிளைமும் அதுதான். அப்போ இந்த இன்சூரன்ஸ் கிளைம் அப்படின்றது யாருடைய பணம், உங்கள் பணம் இல்லை. இங்கே எதுவாக இருந்தாலும் நல்லா பண்ணுங்க, அது உங்களுடைய உழைப்பா உங்களுடைய பணமா. நீங்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு பாலிசி வச்சுக்கணும். நான் அந்த பாலிசி வச்சுருக்கேன். 15 வயசுல இருந்து நான் அந்த பாலிசி வச்சுருக்கேன். உங்களால் எனக்கு ₹1 கிடைக்குது, ஒருத்தரால் எனக்கு ஒரு ரூபாய் கிடைக்குது அப்படின்னா எங்கிட்டேருந்து அந்த ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் 10 மடங்காக இருக்கணுன்ற பாலிசி. எனக்கு இறைவனும் சித்தர் பெருமக்களும் என்னுடைய குருமார்களும் கற்றுக் கொடுத்த விஷயம். இறைவனும் சித்தர் பெருமக்களும் என்னுடைய குருமார்களும் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். 15 வயசுல இருந்து உங்களால் எனக்கு ஒரு நன்மை கிடைக்குது, உங்களால் எனக்கு ஒரு ஃபேவர் நடக்குது, உங்களால் ஒரு ₹10 எனக்கு பணம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் அதை மாதிரி 10 மடங்குள்ள சர்வீஸ் நான் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த பழக்கம் நம்மக்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டோம், துன்பப்பட மாட்டோம், நோய்வாய்ப்பட மாட்டோம். நம்ம லைஃப்பில் எப்பயும் சுகமாக தான் இருப்போம். இது இப்பேற்பட்ட துக்கமான சூழ்நிலை, இது இப்பேற்பட்ட கடுமையான சூழ்நிலை, இது இப்பேற்பட்ட வாழ்க்கையில் ரொம்பவும் பரிதாபமான நிலைமைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அப்போ அதெல்லாம் நம்ம பாதிக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கு, இது ரிவர்ஸாக இருக்கு. நீ ₹10 கொடுத்தா நான் ₹1 சர்வீஸ் தான் உனக்கு கொடுப்பேன். ₹10 கொடுத்தா நான் ₹1 சர்வீஸ் தான் கொடுப்பேன், மிச்சம் கொடுக்க மாட்டேன். இல்லைன்னா ஈக்குவலாக கொடுப்பேன். ₹10 ₹10 கொடுப்பேன். ரைட், அது கூட பரவாயில்ல. இதான் ₹10 கொடுத்தா நான் ₹1 சர்வீஸ் தான் கொடுப்பேன்றதுக்கு பதில் ₹10க்கு ₹10 சர்வீஸ் கொடுக்கணும், பெரிய விஷயம் தானே. பேட் கர்மா வராது, நல்ல கர்மா வருது, இல்லை பேட் கர்மா வராது. பட் எப்பயுமே உங்களால் ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது, இல்லை பணமோ பொருளோ ஏதோ ஒரு உதவி கிடைக்குதுன்னா அதுக்கு ரெசிபிரோக்கில் ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்க மாதிரி பண்ணி பாருங்க. நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் என்ன வருஷம் ஆனாலும், எத்தனை தலைமுறை ஆனாலும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த டிவைன் சீக்ரெட் யாருக்கும் தெரியல. அதனால் அந்த இன்சூரன்ஸில் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஐயா நேரில் வந்திருக்கும் போது சொன்னார், ஐயா நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, நான் இன்சூரன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. நீங்கள் இன்சூரன்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்கிறீங்களே, நான் அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷன் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி கேட்டார். நேரில் வந்திருக்கும்போது, சென்னை வந்தபோது கேட்டார். எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்சூரன்ஸை விட்டுட்டு வேறு தொழில் பார்த்துக்கு ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல வந்தது. சரி நான் சொல்லலை. இப்போ இந்த கிளாஸ் பார்த்துட்ருக்காரு, தெரிஞ்சுக்கோங்க. சொல்ல வந்தேன், அது வருத்தப்படுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரிவர்ஸ் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க, இப்போ சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இதுலேருந்து வெளியே வரப்பார். இந்த இன்சூரன்ஸ் வேண்டாம். அதை நான் தவறு சொல்லலை, அதை நான் குறை சொல்லலை. ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, பட் அந்த சிஸ்டம் கர்ம விதிப்படி தவறு. அதாவது மனிதனுடைய சட்டம் நாட்டுக்கு நாடு இருக்குது. ஒரு நாட்டில் இருக்கிற சட்டம் இன்னொரு நாட்டுக்கு கிடையாது இல்லையா. ஒரு நாட்டிலையும் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு மாநிலங்களையும் ஒரு சட்டம் இருக்குது. அந்தந்த நாட்டு சட்டத்தை மாதிரி வாழ்கிறோம். இப்போது நாம் @% எந்த பூமியில் வாழ்கிறோமோ அந்த பூமிக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, இறைவன் ஒருத்தர் சட்டம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இறைவன் ஒருத்தர் சட்டத்தின்படி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நான் வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி. ஐயா கருணாநிதி ஐயா தவறாக நினைச்சு கொள்ள வேண்டாம். இது ஒரு கர்ம விதிக்குண்டான ஒரு கருத்தான ஒரு விஷயம்தான் அது. என்னடா டாக்டர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் நேரில் வந்தபோது சொன்னீங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்து
அது இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கறது வந்து அக்கார்டிங் டு கர்மா தியரி, அக்கார்டிங் டு டிவைன் பிளான் தவறு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, அந்த ப்ரொஃபஷன் வந்து வெளியே வர பாருங்க. அப்போ இதில் வர்ற வருமானம் எனக்கு லாஸ் ஆகுமே, இதில் வர்ற பணம் எனக்கு லாஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்தால் அது வந்து தவறான எண்ணம் தான். இதுக்கு நீங்கள் இறைவன்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க. கிறிஸ்டல் வாங்கிட்டு போயிருக்கீங்க, கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு கேளுங்க, இறைவா இந்த தொழில் வந்து வேண்டாம்னு சொல்லி டாக்டருங்க சொல்கிறாரு, அப்போ எனக்கு இந்த வருமானம் போகுது, இந்த வருமானத்தை வந்து வேற வகையில் எனக்கு நல்ல வகையில் வர வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட ப்ரே பண்ணுங்க, இறைவன்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக வழிகாட்டுவேன், கண்டிப்பாக வழிகாட்டுவேன், டெஃபினட்டாக வழிகாட்டுவேன். ஒரு தவறான விஷயத்தில் நல்ல விஷயத்துக்கு வருதுன்னு போது கடவுள் கண்டிப்பாக வழிகாட்டு செய்யுங்க. இன்னொன்று, சரி சார் இப்போ நான் பண்ணிட்டேன், பழைய கிளையன்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பென்ஷன் இன்கம் எனக்கு வரும், எனக்கு வரும். ஏன்னா இப்போ புது கிளையன்ஸை நீங்கள் பண்ண மாட்டீங்க, நான் சொல்கிறத ஏற்றுக்கிட்டால் புது கிளையன்ஸை பண்ண மாட்டீங்க, இதுக்கு மேலே அந்த பிஸ்னஸ் தொட மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. பட் பழைய கிளையன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்குண்டான அந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டு உங்களுக்கு வரும், ரெகுலராக வரும் இல்லையா? அப்போ அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, அது நம்முடைய பணம் இல்லைன்னு சொல்லிட்டு சேரிட்டி பண்ணுங்க. அது நம்முடைய பணம் இல்லை, அது நமக்கு உண்டான பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் யாருக்கு செய்யணும்னு தோணுதோ, யாருக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு தோணும். நீங்கள் கிறிஸ்டல் வாங்கிட்டு போனால நீங்கள் வந்தெல்லாம் பிளஸ்டு. கிறிஸ்டல் யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்களாம் வெரி வெரி பிளஸ்டு. கிறிஸ்டலை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் வெரி 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 பிளஸ்டு. ஸோ கடவுளுடைய பிளஸ்ஸிங் கூடவே இருக்குது. அப்போது இந்த பணத்தை நான் யாருக்காவது தர்மம் பண்ணணும், சேரிட்டி பண்ணணும், கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார அந்த கிறிஸ்டலை வச்சுட்டு டிவைன் கிட்ட கேளுங்க, யாருக்கு பண்ணணும் என்னன்னு சொல்லுவார். நீங்கள் அந்த பணத்தை அவங்களுக்கு முழு மனசா சந்தோஷமா ஆத்ம திருப்தியா, டாக்டர் சொல்லிட்டார கொடுக்கணுமே வேற வழி இல்லை அப்படி நினைச்சிட்டு கொடுக்கக்கூடாது. அந்த மன திருப்தியா சந்தோஷமா ஆத்ம திருப்தியா நீங்க கொடுத்து பாருங்க. அந்த பணம் உங்களுக்கு எந்தெந்த வகையில, பல வகையில ஆசீர்வாதமான முறைகள் இந்த பணம் பல மடங்காக உங்களுக்கு ஏதாவது வகையில வரும். இதுக்குண்டான சந்தோஷங்கள், நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்காத சந்தோஷங்கள், நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்காத அந்த இன்பங்கள், நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்காத அந்த மன நிம்மதி, அமைதி, சந்தோஷம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் தெரியுங்க, கண்டிப்பா தெரியும். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு தவறான முறையில் வருது, இன்சூரன்ஸில் வர வருமானம் முழுக்க முழுக்க தவறு தான். அந்த தவறான வருமானம் நமக்கு வேண்டாம், நீங்கள் மனசார முடிவு எடுத்து இறைவனோட துணையோடு நீங்கள் அதை சேரிட்டியாக கொடுத்து பாருங்க சார். நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு இந்த அளவுக்கு மகிழ்ச்சி, எனக்கு இந்த அளவுக்கு ஆனந்தம், எனக்கு இந்த அளவுக்கு திருப்தி அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் உங்கள் குடும்பத்தில் உங்களோட வாரிசுகளும் ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் குட் கர்மா சேர்த்து வச்சுட்டு போகிறீங்க. அந்த குட் கர்மா உங்களோட முடிஞ்சது, உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் வரும். குறைஞ்சபட்சம் 7 தலைமுறைக்கு வரும், அதுக்கு மேலேயும் வரும். அது வேற நிச்சயமாக மினிமம் 7 ஜெனரேஷன் உங்களுக்கு பாசிட்டிவ் குட் கர்மா போகும். எல்லாருமே நாம வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாசிட்டிவ் கர்மாவும் நெகட்டிவ் கர்மாவும் நாம சம்பாதிச்சு வச்சு கொடுத்துட்டு போறோம். 7 தலைமுறை, மினிமம் 7, அதுக்கு மேலேயும் போகும், அது வேற. அப்போ இன்னைக்கு நம்ம சஃபர் ஆகிறதுக்கு காரணம் பாஸ்ட்ல எடுத்துக்கோங்க, 7 ஜெனரேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்களும் ஏதோ நல்லது கெட்டு தப்பு பண்ணியிருப்பாங்க. 7 தலைமுறையில் தாத்தா பாட்டி, அந்த 7 தலைமுறையில் வந்த அப்பா, ஒரு தலைமுறைக்கும் ஒரு அப்பா அம்மா வருவாங்க இல்லையா? ஒரு தலைமுறையும் ஒரு அப்பா, போன ஜென்மத்துக்கு ஒரு அப்பா அம்மா, அடுத்துக்கு முன்னே ஒரு அப்பா அம்மா, அதுக்கு முன்னே ஒரு அப்பா அம்மா. இந்த அப்பா அம்மாக்கள் நம்முடைய உறவினர்கள், இந்த 7 ஜெனரேஷனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இப்போ நாம இருக்கிறது, நன்மையும் தீமையும். அப்போ இந்த நன்மைகளுக்கும் முன்னோர்களும் காரணமாக இருக்கிறார்கள், இந்த தீமைகளுக்கும் முன்னோர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அப்போ முன்னோர்களையும் டச் வச்சுக்கணும். அதெல்லாம் சும்மா இறந்துட்டாங்க, எரிச்சிட்டோம், போச்சிட்டோம், அதை குட் பைன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அந்த முன்னோர்களை தொடர்பு வச்சுக்கிறதுக்கு தான் வருடத்தில் 84 நாட்கள் கொடுக்கப்படுங்க. வருடத்தில் வந்து 84 டேஸ் வந்து முன்னோர்களுக்காக டெடிகேட் பண்ணி, முன்னோர்களுக்காக நம்ம டைம் ஒதுக்கி, முன்னோர்களுக்காக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வந்து 84 டேஸில் பண்ணணும். அது நம்ம தொடர்ந்து வகுப்புகளை சொல்லுவோம். இப்போதைக்கு எல்லாருக்கும் அமாவாசை ஒன்று தான் தெரியும், அமாவாசை ஒன்று தான் தெரியும். அதன் தட்டோ ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த 3 தான் தெரியும். அது 3 தவிர வேறு எதுவும் தெரியாது. பொதுவாக அமாவாசை, அது ஸ்பெசிஃபிக்காக 3, அப்படி இல்லை. 84 டேஸ் வந்து நம்ம அவங்களை தொடர்பு கொண்டு, அவங்களோட கன்சல்ட் பண்ணி, அவங்களோட ஒரு பரிமாற்றம் வச்சுக்கிறதுக்கு உண்டான நாட்கள் 84 டேஸ். இதை செஞ்சு பாருங்க, லைஃபே மாறும். நோய்கள் வராது, வந்த நோய்கள் போகும், பண கஷ்டம் இருக்காது, பணம் தாராளமாக இருக்கும், பிஸ்னஸ் நஷ்டம்னு வராது, நன்மை பாசிட்டிவ் ப்ராஃபிட் மட்டும்தான் வரும். நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில்
இன்னர் பாலிடிக்ஸ் எல்லாம் மாட்டி நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. நிறைய ஆஃபீஸில் நிறைய இன்னர் பாலிடிக்ஸ் நடக்கும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய நடக்கும், அதெல்லாம் வராது. துன்பம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் பார்த்தா மலைக்கும் மடுவுக்கும் வச்ச மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக. அவளோட கர்மம் நிறைய இருந்தால் கூட சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான். டிக் போட்டு போயிட்டே இருந்துருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதனால் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ரொஃபஷன் வெளில வாங்க. அந்த ப்ராஃபிட்டை வந்து மற்ற பர்பஸ்க்காக, நல்ல விஷயங்களுக்காக சேரிட்டியாக பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது இன்சூரன்ஸ் பாதிப்பு வந்து வரும். முடிஞ்ச வரைக்கும் இன்சூரன்ஸ் நீங்களும் போட தேவையில்லைன்றது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. பட் அது நான் சொல்கிறேன், ஆனால் அது எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாகவும் இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவங்க லைஃப்பை மாற்றி பாருங்கள். நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பிஸ்னஸ் வந்து வெளியே வந்து வேலை தொழில் போய் பாருங்கள், உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும், நன்மையாக நடக்கும். அப்படி இல்லைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஐ வில் கைட் யூ. சரிங்களா? நன்றி. அடுத்தது, தீபாவளி சீட்டு பணமும் அல்லது அமாவாசை சீட்டு பணமும் அப்படித்தானே? முதலில் எடுப்பவர்களுக்கு குறைந்த பணம், கடைசியில் எடுப்பவர்களுக்கு அதிக பணம். இதில் எப்படி கெட்ட கர்மா வரும் அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு. தீபாவளி சீட்டு பணமும் அல்லது அமாவாசை சீட்டு பணமும் அப்படித்தானே? முதலில் எடுப்பவர்களுக்கு குறைந்த பணம், கடைசியில் எடுப்பவர்களுக்கு அதிக பணம். இதில் எப்படி கெட்ட கர்மா வரும்? இதில் கெட்ட கர்மா வராதுமா. இந்த சீட்டு பணம் கட்டுறதுல வந்து கெட்ட கர்மா வராது, கண்டிப்பாக வராது. தீபாவளி சீட்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து இந்த உலகத்துக்கே சீட்டுன்ற முறையை அறிமுகப்படுத்தினது வந்து தமிழ்நாடு தான். உலகத்துக்கே சீட்டு அப்படின்ற ஒரு சிட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினது யாருன்னா, அது படை ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அந்த முறை போயிருக்கு. நீங்கள் வந்து தீபாவளி சீட்டு பணம் கட்டினாலும் சரி, அமாவாசை சீட்டு பணம் கட்டினாலும் சரி, அதில் உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் கர்மாவும் 100% கிடையாது. நீங்கள் தைரியமாக போடலாம், தப்பு இல்லை, அது கெட்ட கர்மா கிடையாது. ஆனால் நீங்கள் கட்டுற பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டா அதுக்கு கர்மா. சீட்டு கட்டுறீங்க, அந்த கட்டுற பணத்தை நீங்கள் கட்டுறீங்க, எடுத்துட்டு அவர் ஓடிட்டார், அது அவருக்கு கர்மா. அதே நேரத்தில் சீட்டு பணம் கட்டி நம்ம ஏமாந்தோம்னாலும் அதுவும் கர்மா தான். நம்ம யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணம் நாமளா கொடுக்கல, கடவுள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தும் நாம் கொடுக்கல, இறைவன் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் சீட்டு கம்பெனி ஏஜென்ட்டாக உங்கள்கிட்ட அனுப்பிச்சு பணத்தை வாங்கி அவன் எஸ்கேப் ஆகிடுவான். சரி, இங்கே நீங்கள் ஏற்றுக்கங்க. அதை சீட்டு பணம்ன்றது அடுத்தவங்களுடைய பணம், அந்த பணத்தை வந்து முறையாக சீட்டு நடத்தி கொடுக்கணும். அதான் தொழில் தர்மம். தொழில் தர்மம்ன்றது அதுதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், தர்மத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள், தர்மம் உங்களை காப்பாற்றும். மக்கள் நிறைய நினச்சிட்டு இருக்காங்க, என்னை வந்து பணம் காப்பாற்றும், என்னை வந்து பெற்ற அப்பா அம்மா காப்பாற்றுவாங்க, என்னை வந்து என்னுடைய பிள்ளைகள் காப்பாற்றுவாங்க, என்னை வந்து என்னுடைய உறவினர்கள் காப்பாற்றுவாங்க, நான் வந்து பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன், நான் அரசியல்வாதிகள்லாம் கைக்குள்ள வச்சுருக்கேன், இந்த அரசியல்வாதிகள்லாம் என்னை காப்பாற்றுவாங்க, நான் பெரிய விஐபி, நிறைய விஐபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்க்கிள் இருக்காங்க, இவங்கெல்லாம் என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன், நல்ல பவரில் இருக்கிறவங்களாம் எனக்கு அதிகம், ஜனாதிபதி எனக்கு தெரியும், பிரதமர் எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் எனக்கு தெரியும், அவங்கெல்லாம் எனக்கு தெரியும், அதனால் அவங்க என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. தவறு. தர்மம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். இவங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜில் கைவிட்டுடுவாங்க, தர்மம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த வகுப்புல பேசுவோம். தர்மம் தலை காக்கும்ன்றது ஒரு சிம்பிள், ஒரு சின்ன ஒன்னே ஒன்று தான். தர்மம் உங்களை எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களையும் உங்களை காப்பாற்றும். தர்மத்தை மாதிரி உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு சேவியர் கிடையவே கிடையாது. கடவுள் தான் தர்மம், தர்மம் தான் கடவுள். தர்மத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள், தர்மம் வந்து உங்களை காப்பாற்றும். அப்போது காலையிலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும் ஒரு ஒரு விஷயத்தையும் தர்மத்தை நம்ம காப்பாற்றுமான்னு பாருங்க. நீங்கள் எங்கெல்லாம் தர்மத்தை காப்பாற்றுதே அங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் விடும், அடி விழும். ஆட யாரும் எஸ்கேப் பார்க்க முடியாது. எங்கெல்லாம் தர்மத்தை காப்பாற்றுங்க அங்கெல்லாம் தர்மம் உங்களை கை தூக்கி விட்டுரும். தர்மத்தை காப்பாற்று, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சீட்டு பணம்ன்றது வந்து தவறு கிடையாது. அந்த சீட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஓடுறான்னு பார்த்தீங்களா, அது தவறு. ஏன்னா உன்னை நம்பி தான் பணம் போடுறாங்க. அப்போ உன்னை நம்பி பணம் போடும்போது அதை நீ ஏற்றிட்டு ஓடினா அது கர்மா, அது பனிஷ்மெண்ட் கொடுக்கும். சீட்டை நான் போட்டேன் சார், பணத்தை ஏமாற்றி ஓட்டான் சார்
அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உடனே அவன் போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க. அவன் ஏமாற்றிட்டான், அவன் பண்ணிட்டான், போலீஸில் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் கொடுத்து பண்ணாதீங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட், நான் நிறைய டைம்ஸ் சொல்லியிருக்கேன், காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு பணம் உங்ககிட்ட அவன் ஏமாற்றி திருடிட்டு போகிறான்னா அது இது நீங்கள் யாருக்கோ பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது நாம யாருக்கோ பண்ணியிருக்கிறோம். பண்ணதுதான் பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்லுவாங்க. தவறான சில நெறிமுறைகளை வச்சுட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க. பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி. தவறான கான்செப்ட், தப்பா புரிஞ்சுக்கு. நம்ம யாரையோ ஏமாத்திருக்கோம். அந்த ஏமாத்தின பணத்தை கொடுக்கறதுக்கு கடவுள் வந்து சரியான வாய்ப்புகள் நிறைய கொடுக்குறாரு. அதை நம்ம கொடுக்கல. அதனால நாம சேஃபா இருக்கலாம், நமக்கு இது ஒரு செலவுக்காகும்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கிறோம். அந்த பணத்தை அவன் ஏமாற்றி ஓடிடுறான். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க யாரையோ ஏமாத்திருக்கீங்கிறது தான் உண்மை. அந்த பணத்தை அவன் எடுத்துட்டு போறான். கடவுளுடைய பார்வையில் முதல்ல காசு, அப்புறம் தான் எஃபெக்ட். நாம தப்பு பண்ணிட்டோம், ஏமாட்டோம், அந்த பணத்தை இவன் எடுத்துட்டு ஓடுறான். அதனால அவனை தப்பு சொல்லாதீங்க. ஐயோ அவன் என்ன ஏமாட்டான், அவன் ஏமாத்த இல்லை, அவன் ஏமாத்தலை, நீங்க ஏமாத்திருக்கீங்க. அதை வந்து இவன் வந்து வாங்கிட்டு போறான். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டணி எல்லாம் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு இவன் ஏமாட்டான், கம்ப்ளைண்ட் எடுக்கணும், அவன் போடணும், இவன் போகணும் அப்படின்னு நிறைய பேர் குழம்பாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்ணுங்க. அது வராது, அது பணம் வராது. வந்தாலும் அதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தன் ஏமாயிட்டான்னா தயவுசெய்து நான் அடிக்கடி சொல்கிறேன், யார் மேலேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க. யார் மேலேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உறுதி நிலைநாட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. யார் மேலேயும் தயவு செஞ்சு கோர்ட்டில் கேஸ் போடாதீங்க. அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், இதை பற்றி நிறைய கொரி வரும்னு நினைக்கிறேன். நியாயமா சார் இல்லை நீங்கள் சொல்கிறது அப்படின்னு வரும். நான் அது விளக்கம் சொல்கிறேன். கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போடாதீங்க. எதுக்காக நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்களோ அதை நீங்கள் யாருக்கோ பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் அவன் இந்த லைஃப்பில் வேற மாதிரி வந்து உங்கள் மேலே கோர்ட்டில் கேஸு போட வர்றான். அவன் போடுறவன் அவன் போட்டான். நம்ம கர்மாவை கூட்டிக்கணுமா கடிக்கணுமா? அப்போ நம்ம கர்மா கடிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகாதீங்க, நீங்கள் கவுண்டர் கொடுக்கறதுக்கு போங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா கவுண்டர் கொடுக்குறதாக நீங்கள் போங்க, அதுக்கு பதில் கொடுக்கணும். நீங்கள் நான் வந்து நிரபராதி, நான் இல்லைன்னு சொல்றதுக்காக நீங்கள் போகணும். ரைட், ஓகே. கோர்ட்லேருந்து ஒருத்தவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும், நீங்கள் மதிக்கணும், நீங்கள் கோர்ட்டை ஆனர் பண்ணணும், நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும். நான் நிரபராதி ஐயா, நான் வாதி இல்லை, நிரபராதி அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அது சொல்லுங்கள், அது ரைட், ஓகே. ஆனால் முதல் ஸ்டெப்பு நீங்கள் வைக்காதீங்க கோர்ட்டுக்கு. நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன் உன் மேலே, நீ என்னை ஏமாத்திட்ட, நீ எனக்கு இந்த சொத்து கொடுக்கணும், நீ எனக்கு இதை ஏமாத்திட்ட, நீ எனக்கு இந்த பணத்தை கொடுக்கணும், நீ எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஷேர் எனக்கு கொடுக்கல, அந்த ப்ராப்பர்ட்டி ஷேர் நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வைக்காதீங்க, ஆன்சர் பண்ணு. சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் கோர்ட்டுக்கு போய் செலவு பண்ணுறாங்களோ அது வந்து ரெண்டு சைடுமே இருக்கட்டும். குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கட்டும், குற்றத்தை அது என்ன டெக்னிக்கல் வேர்டு சொல்லுவாங்களா, வாதி பிரதிவாதி சொல்லுவாங்க. அவர் வாதி குற்றம் சாட்டுறவர், பிரதிவாதி ஆன்சர் பண்ணவர். வாதியாக இருந்தாலும் பிரதிவாதியாக இருந்தாலும், போலீஸ் ஸ்டேஷன்லையும் வாதியாக இருந்தாலும் பிரதிவாதியாக இருந்தாலும், ஒரு ஒரு குற்றம் செட்டான்னு சொல்றாரு, இல்லை நான் செய்யலைன்னு மறுக்கிறார். இவங்க ரெண்டு பேருமே வந்து கர்மவினை பாதிக்கப்பட்டவர்கள் தான். இந்த ரெண்டு பேர் பின்னாடியுமே இறந்து போன மறுபிறவி எடுக்காத அவங்க பாசிட்டிவ் சம்மந்தப்பட்ட ஆவிகள் இருக்காங்கன்றதான் உண்மை. இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே இறந்து போன மறுபிறவி எடுக்காத, ஆனால் இவங்க பிறகு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இவங்க கொலீக்ஸ் பழைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ், அவங்களுடைய பழிவாங்குதல், அவங்களுடைய கெட்ட எண்ணங்கள் தான் உங்களை பாதிச்சு உங்களை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் கிளியர் வாயின்ஸில் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் போய் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி அந்த ஆத்மா இருக்கும். கோர்ட்டில் அவங்க இருப்பாங்கன்னு தெரியாது, என் கண்ணுக்கு தெரியும், நான் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த யாரெல்லாம் கோர்ட்டுக்கு வந்து வாதியாக வந்தாலும் சரி, பிரதிவாதியாக இருந்தாலும் சரி, அவங்க பின்னாடி பார்த்தா அந்த ஆத்மாக்கள் அப்படியே இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்க. தெரியாது, தெரிஞ்சால் பயந்துட்டு ஓடிடுவாங்க. பட் அவங்க கண்ணுக்கு தெரியாது, இருப்பாங்க. ஏன்னா இவன் இப்படி கஷ்டப்படணும், இப்படி பண்ணணும், அவசரம் பண்ணணும், அந்த தாட் ஃபார்ம் இருந்தாலும் அவன் எப்படி போட்டு போகிறான் வரான் கண்ணுக்கு தெரியாமல் பார்ப்பாங்க. அவங்க கண்ணுக்கு இவங்க தெரிவாங்க, இவங்க கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டாங்க. ஆவிகள் வந்து அவங்க கண்ணுக்கு இவங்க தெரிவாங்க, பிசிக்கல் பாடி இருக்கிறவங்க. பிசிக்கல் பாடி இருக்கிறவங்க அவங்க கண்ணு தெரியாது, அது கிளியர் வாயின்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். எல்லா கோர்ட்டு கேஸ் சரி, எந்த கேஸாக இருந்தாலும் சரி, கோர்ட்டுக்கு பின்னாடி இறந்து போன ஆத்மாக்கள் இருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்புன்றது இருக்கு, அவங்களுடைய சதித்திட்டம்னு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் அப்படிதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து கோர்ட்டு கேஸு போலீஸ் எல்லாம் போகாதீங்க. இதை பத்தி இன்னும் த்ரெடுகள் இருக்கு, விளக்கங்கள் வேணும்னா அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு இதை மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது
திருமணத்திற்கு பின் ஒரு பெண் கொடுமைப்படுத்தும் போது அல்லது கொலை செய்யப்படும் சூழலில் எப்படி அந்த ஆணுடன் ஒரு பெண் சேர்ந்து வாழ முடியும்? திருமணத்திற்கு பின் ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்படும் பொழுது அல்லது கொலை செய்யப்படும் சூழலில் எப்படி அந்த ஆணுடன் ஒரு பெண் சேர்ந்து வாழ முடியும்? ஸோ புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. புகுந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிறாங்க. கொலை கூட பண்ண தயாராக இருக்கிறாங்க. அப்போது அந்த ஆண் கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? டைவர்ஸான சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் கேட்டிருக்கான்னு சார் பேர் போடலை. யூடியூப்லையா? சரி, யாரோ ஒரு சகோதரர் ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே. கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். காஸ் அண்ட் எஃபெக்ட். முதல்ல காஸ், அப்புறம் எஃபெக்ட். கொலை செய்யப்படுகின்ற சூழலில் இப்போ இந்த பொண்ணு இருக்கு. இது போன ஜென்மத்தில் இதனுடைய மனைவியை எப்படி போட்டு தள்ளிச்சின்னு அவங்களுக்கு தெரியாது. பாஸ்ட் டைப்பில் இப்போ இந்த அம்மா வந்து பெண்ணாக இருக்கிறாங்க. ஒரு புகுந்த வீட்டுக்கு மருமகளாக போயிருக்காங்க. அந்த மருமகளை வந்து அவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் இவர் அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் ஆணாக இருந்து அவருடைய மனைவியை என்ன பாடுபடுத்தினாரு அப்படின்றதான் இது. பழைய பிறவி அதுக்கு மறந்து போச்சு. படசில் என்ன பண்ணணும்னு தெரியல. இதே பெண்மணி பாஸ்ட் லைஃப்பில் ஆணாக இருந்து அவருடைய மனைவியையும் மனைவியின் கூட பிறந்தவங்களையும் மனைவியின் குடும்பத்தினரையும் என்ன பாடுபடுத்தினான்னு கொஞ்சம் அப்படி ரீப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். அது நான் ரீப்ளே பண்ணி பார்க்குறேன், அவருக்கு ரீப்ளே பண்ண தெரியாது, அவ்வளோதான். அப்போ இருந்து என்ன பண்ணுவோம்? நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணுமா? பண்ணக்கூடாது. யார் கொடுமைப்படுத்துகிறாங்களோ, யாருக்கு வந்து இந்த மாதிரிலாம் டார்ச்சர் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நான் சொல்கிற அந்த 18 பாயிண்ட் ப்ரோக்ராம், 18 அம்ச திட்டம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அந்த 18 அம்ச திட்டத்தை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சூழ்நிலை மாறும். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். இப்போ நீங்கள் அவங்க மேலே போலீஸில் கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறீங்க, கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க, அல்லது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இல்லை டைவர்ஸ் ஆகிட்டு வெளில வரீங்க, இது எல்லாம் வந்து பிரச்சனையை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணும், அதிகப்படுத்தணும் ஒழிய பிரச்சனையை தீர்க்காது. இது அடுத்த ஜென்மத்துக்கு தொடரும், மாறி மாறி வரும். பாதிக்கப்பட்ட ஒரு பெண் போன ஜென்மத்தில் ஆணாய் இருந்து அவருடைய மனைவி இப்போ மாறி வருது. கணவன் மனைவியாக மாறுறாங்க, மனைவி கணவனாக மாறுறாங்க. கரெக்டாக மாற்றி போடுவார் டிவைன். அதுக்குன்னு ஒரு போர்டு இருக்குது, கர்மிக் போர்டுன்னு அதுக்கு பேர். அதுக்குன்னு ஒரு போர்டு இருக்குது, கர்மிக் போர்டுன்னு பேர். அவங்களுக்கு அதான் வேலை. அந்த ஆஃபீஸில் என்ன வேலைன்னா அது செக்ரட்டரியேட் இருக்குது, கர்மிக் செக்ரட்டரியேட்னு வச்சுக்கோங்க. அந்த செக்ரட்டரி என்ன வேலைன்னா யாரை எங்கே எப்படி போடணுன்றது தான் வேலை. நீங்கள் பிறகு எடுக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி தான் போடுவாங்க. ரெடி பண்ணி கரெக்டாக போடுவாங்க. கடவுளுடைய செயல்பாடுகளை நீங்கள் தப்பு கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக வரும். இப்போ நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் குரியர்லாம் நீங்கள் ஒரு லெட்டர் போட்டிங்கன்னா நாம் ஒருத்தருக்கு போடுவோம், அது சில பேர் வேற ஒருத்தருக்கு போயிடும். சில பேருக்கு போடுவோம், கரெக்டாக போய் சேரும். சில பேர் தப்பாக மாற்றியும் போயிடும். டாக்டர் இளங்கோ சென்னை வேளச்சேரி அப்படின்னு சொல்லி போட்டால் லெட்டர் கரெக்டாக எனக்கு வந்துடும். அதே மாதிரி டாக்டர் இளங்கோ டி நகர் சென்னை அப்படின்னு சொல்லி போட்ட போதும் கரெக்டாக தபால் எனக்கு வந்துடும். வேறு அட்ரஸ் எல்லாம் கிடையாது, வேறு அட்ரஸ் எல்லாம் கிடையாது. டாக்டர் இளங்கோ சென்னை வேளச்சேரி இது தான் போதும், கரெக்டாக என் டேபிளில் வந்து லெட்டர் வந்து உட்காந்துரும், கரெக்டாக வந்துடும். அட்ரஸ்ஸு, ஃபுல் அட்ரஸ்ஸு, ஸ்ட்ரீட் நேமு, நம்பர்லாம் தேவையில்லை. டாக்டர் இளங்கோ டி நகர் சென்னை அப்படின்னு போட்ட போது இங்கே வரத்துக்கு முன்னாடி டி நகரில் இருந்தபோது அப்படி தான் போடுவாங்க. சில பேர் விஷயம் தெரியாதவங்க, கேள்விப்பட்டவங்க, அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாதவங்க. நாடியில் ஒருத்தர் சொல்லி போட்டார். நாடியில் கேள்வி, அவர் பிரச்சனைக்கு நாடி போய் பார்த்துருக்காரு. அந்த நாடி ஜோதிடத்தில் இளங்கோன்னு ஒரு பேர், அவர்கிட்ட போங்க, அப்போ தான் உங்கள் பிரச்சனை சரியாகும். அவர் டி நகர் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் நாடி பார்த்துருக்காரு ஒரு பிரச்சனைக்கு. அதில் வந்த குறிப்பு இளங்கோன்னு பேர் வந்திருக்கு, டி நகர்னு வந்திருக்கு, சென்னைன்னு வந்திருக்கு, அவ்வளோதான். இது 3 தான். அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஒரு தபால் மட்டும் எழுதுறாரு. ஐயா இந்த பிரச்சனை, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனேன், நாடியில் இது வந்தது, எனக்கு எதாவது பார்த்து பண்ணுங்க, லெட்டர் போடுறது. டாக்டர் இளங்கோ டி நகர் சென்னை, அவ்வளோதான். கரெக்டாக என்னோடய கிளினிக்கில் வந்தது. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம பதில் லெட்டர் போட்டோம். அப்புறம் நேரில் வந்தார், பிரச்சனை சரி பண்ணோம்.
ஸோ அப்போ இந்த 3 விஷயம் இருந்தால் போதும். எந்த ஊர் டாக்டர் இளங்கோ அப்படி சொன்னால் கரெக்டாக வந்துடுது. ஆனால் இதை மாதிரியும் நிறைய விஷயங்கள் நடக்குது. கரெக்டாக தெளிவாக அட்ரஸ் போட்டால் கூட இன்னொரு இடத்துல போய் வைப்பான். இப்போ தாமோதரன் போட்டால் அந்த தாமோதரன் இன்னொரு தாமோதரன் போய் சேரும். அமிர்தவல்லின்னு சொல்லி போட்டால் அதே அமிர்தவல்லி வேற யாக்கா போய் சேரும். இது மனிதர் தவறு, மேனுவல் மிஸ்டேக்கு, தவறி மாற்றிக்கிட்ட போயிடும். பட் டிவைன் பிளான் வந்து அக்யூரேட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதில் தவறவே தவறாது. கடவுள்கிட்ட நம்ம என்னைக்கும் கரையை கண்டுபிடிக்க முடியாது. காஸ் அண்ட் எஃபெக்ட் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஜென்மத்தில் அந்த அம்மா வந்து ஆணாக பிறந்து கணவனாக இருந்து மாமியார் வீட்டையும் மாமனாரையும் மாமியாரையும் மனைவியையும் எப்படி கதற கதற அழ வச்சாரு, கதற கதற அவங்கள கலங்க வச்சாரு, என்ன கஷ்டம் கொடுத்து அவங்க பாடா படுத்தணும் அப்படியே ரெக்கார்டு அடுத்த ஜென்மத்தை அப்படி மாற்றி போடுறாங்க. அது வேற. ஸோ இதுக்கு வந்து அந்த 18 அம்ச திட்டத்தை லைஃப்பில் அப்ளை பண்ணி மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து அதை எப்படி சொல்யூஷன் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறது தான் நிரந்தரமான தீர்வு. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. டைவர்ஸ் வாங்குறதோ, இல்லை அவர் மேலே கேஸ் போடுறதோ, இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ, இல்லை வந்து எனக்கு மாதம் எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு நீங்கள் வழக்கு போடுறதோ எல்லாமே கமா தான். அது ஃபுல் ஸ்டாப் இல்லை. அடுத்தடுத்த பிறவிகளில் தொடரும்ன்ற உண்மையில வச்சு இந்த பிறவியோடு முடிஞ்சிடுச்சுன்னு இல்லை, அதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. இந்த பிறவிகள் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ரைட், ஓகே, டன் அப்படின்னு நினைக்க இல்லை. தினமும் தூங்குறோம், தினமும் காலைல எழுறோம், நைட்டு படுக்கிறோம், காலைல எழுறோம், நைட்டு படுக்கிறோம், காலைல எழுறோம். நைட்டு 12 மணிக்கு நான் படுக்கிறேன், காலைல 3 மணிக்கு எழுந்துடுறேன், அவ்வளோதான். நைட்டு 12 மணிக்கு படுக்கிறேன், காலைல 3 மணிக்கு எழுறேன், 3 ஹவர்ஸ் தான். நைட் திருப்பி 12 மணிக்கு படுக்கிறேன், திருப்பி 3 மணிக்கு எழுறேன். யாரு? டாக்டர் இளங்கோ ஒரே பர்சன் தான். டாக்டர் இளங்கோ தான் 12 மணிக்கு படுக்கிறாரு, 3 மணிக்கு எழுறாரு, 12 மணிக்கு படுக்கிறாரு, 3 மணிக்கு எழுறாரு. ஒரே நபர் தான், நபர் அதே தான். ஆனால் நாள் மட்டும் மாறுது. அதே மாதிரி பிறவிகள் தோறும் தொடரும். நம்ம நினைக்கிறோம் இதோட லைஃப் முடிஞ்சு போச்சு, இதோட ஓவர், அவ்வளோதான். இல்லை, அது அடுத்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி இளங்கோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காரு, அதே மாதிரி நம்ம தூங்கி தூங்கி எழுறோம். அப்போ நம்ம வேற ஆயிட்டோம்னு நினைக்கிறோம். வேற இல்லை, அதே தான். அப்போ ஒரு பிரிவையும் தொடர்ந்து வரும். ஒரு பிரிவு ஒரு நாள் மாதிரி வச்சுக்கோ. ஒரு பிரிவு ஒரு நாள் மாதிரி தான். நீங்கள் சரி சார் நேற்று முடியல, நான் நாளைக்கு பார்க்குறேன் சார், நாளைக்கு முடியல நாளைக்கு மறுநாள் பார்க்குறேன் சார் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பிறகு இல்லையா, ரைட், ஓகே, அடுத்த பிறகு பார்க்குறேன் சார், இந்த பிறகு அடுத்த பிறகு, இப்படி பிறவிகள் தோறும் நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம். பிறவிகளை குறைக்கணும், பிறவிகளை குறைச்சி சீக்கிரம் இறைநிலை அடையும். அதான் மேட்ரு. இறைவன்கிட்டேருந்து வரும், இறைநிலை அடையணும். அதான் வாழ்க்கையுடைய நோக்கமே. அதான் மத்தியில் வந்து நம்ம மூழ்கி இறங்கி கீழே இறங்கி அதை பற்றி நினைக்கிறது வந்த நோக்கத்தை வந்தோம். ஸோ திருமணத்துக்கு பின் ஒரு பெண் கொடுமைப்படுத்தும் போது அல்லது கொலை செய்யப்படும் சூழலில் எப்படி அந்த ஆணுடன் பெண் சேர்ந்து வாழ முடியும்? வாழ்ந்தே ஆகணும், வாழ்ந்தான் சரி பண்ணணும். அந்த வாழ்றதுக்கு என்ன வழின்னு நான் இதை சொல்லிடுறேன். அப்போ கர்மிக் பேலன்ஸை எப்படி கிளியர் பண்ணணும்? கர்மிக் பேலன்ஸை கிளியர் பண்ணிட்டு தான் சரியாயிடும். தயவுசெய்து இந்த கோர்ட்டு கேஸு டைவர்ஸு ஜீவனாம்சம்லாம் போகாதுங்க, சரிங்களா? அடுத்த கேள்வி. ஒரு பெண்ணே ஒரு ஆணை தேவையில்லை என்று சொல்லி தூக்கி எறியும் போது விவாகரத்து தானே சிறந்த தீர்வாக இருக்க முடியும்? ஒரு பெண்ணே ஒரு ஆணை தேவையில்லை, டோன்ட் கேர்ன்றாங்களா என்று சொல்லி தூக்கி எறியும் போது விவாகரத்து தானே சிறந்த தீர்வாக இருக்க முடியும்? அதே பதில் தான் இருக்கும். இது உள்டா. இந்த இடத்துல பொண்ணு வந்து ஆணை தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதனால பாதிக்கிறவர் யாரு? ஒரு பெண் ஒரு ஆணை தேவையில்லை, டோன்ட் கேர், நீ வேண்டாம் எனக்கு, டைவர்ஸ் அப்படின்றது. இந்த ஆண் யார்? பாதிக்கப்படுகின்ற ஆண் யார்? இந்த பாதிக்கப்படுகின்ற ஆண் பாஸ்ட் லைஃப்ல அவர் வைஃபை டோன்ட் கேர், தேவையில்லை, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கினேன்னு வரும். ரிவர்ஸ். கிளியர் வாயின்ஸே தேவையில்லை. கொஞ்சம் பேசிக்காக திங்க் பண்ணாலே போதும், நமக்கு வந்துடும். எல்லாருமே கிளியர் வாயின்ஸ் தான். அந்த கிளியர் வாயின்ஸ் எபிலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. அதை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது. சித்தர்களும் இறைவனும் என்னுடைய குருமார்களும் அதை எனக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. நானும் டெவலப் ஆகிட்டேன், அவர்களும் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததை பற்றி நான் டெவலப் ஆகிக்கிறேன். பட் இந்த திறமை வந்து டாக்டர் இளங்கோக்கு மட்டும்தான் இருக்கா? எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. என்னுடைய குரு அதான் சொன்னார், இந்த தகுதி யாரெல்லாம் பயிற்சி பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் முறையாக செய்கிறாங்களோ எல்லாருக்குமே வரும். எனக்கு மட்டும்தான் வரும், உனக்கு மட்டும்தான் வரும் இல்லைப்பா, இது யார் வேணாலும் வரும். பட் அவங்க செய்யறதில்ல, கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு உன்னால குவாலிஃபிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல. அதனால் அவங்க அந்த எபிலிட்டி இல்லை. இதை நானும் ஃபாலோ பண்ணுறேன், நான் சொல்லிக் கொடுக்குமா நீயும் ஃபாலோ பண்ணுறேன், அதனால நம்ம கிளியர் வாயின்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்.
ஸோ கிளையர்வாயன்ஸ்னால் ஏதோ பெரிய விஷயம் கிடையாது. எல்லா மனிதர்களுக்குமே அந்த அந்த வித்து இருக்குது, நம்ம ஜீன்ல இருக்கு. நம்ம டெவலப் பண்ணிக்காதவங்க சாதாரண மனிதர்களாக இருக்கு. டெவலப் பண்ணிக்கிறோம் கிளையர்வாயன்ஸாக இருக்காங்க. இதுதான் என்னுடைய குரு சொன்னார். ஒரு பெண்ணே ஒரு ஆணை தேவையில்லை என்று சொல்லி தூக்கி எறியும் பொழுது விவாகரத்து தானே தீர்வாக முடியும். ஒரு வச்சுக்கோங்க, விவாகரத்து எதற்குமே தீர்வு இல்லை. இதை மனசுல புரிஞ்சுக்கோங்க. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையுமே விவாகரத்துன்றது தவறு. ஏன்னா விவாகரத்து அப்படின்றது மனுஷன் எடுக்கிறது, விவாகம் அப்படின்றது கடவுள் போடுறது. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக சில பாடங்களை அந்த ஆத்மாக்கள் சம்பந்தப்பட்ட கணவனும் மனைவியும் கத்துக்கணும். சம்பந்தப்பட்ட கணவனும் மனைவியும் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், சில அனுபவங்களை பெற வேண்டும், அவங்களுடைய கர்மாவை பேலன்ஸ் பண்ணணும். அப்படின்ற காரணத்துக்காகத்தான் அந்த கணவனையும் அந்த மனைவியும் கடவுள் இணைக்கிறார். நாமெல்லாம் டூல்ஸ் தான். நாம நினைச்சிருக்கோம் நாம தான் பண்றோம், நாம தான் செஞ்சிருக்கோம். நீங்கள்லாம் பண்ணல, அவங்க தான் பண்றாங்க, கடவுள் தான் பண்றாரு. இங்க நம்ம ரோல் வந்து கருவிகள் தான், டூல்ஸ் தான், நம்ம பண்ணல. அப்போ நான் அடிக்கடி சொல்றேன், இறைவனுடைய விருப்பத்துக்கு மாறாக, டிவைன் பிளானுக்கு ஆப்போசிட்டாக நான் போய் கையை வச்சோம்னா அந்த பனிஷ்மெண்ட் சாதாரண பனிஷ்மெண்ட்டா கிடையாது. அது அது வேற மாதிரி பொருட்டி போட்டு எடுக்கணும்ல, மரண அடி தான். இப்படிதான் சொல்ல முடியாது, அது அப்படி போய் விழுவும். ஹை வோல்டேஜ் கணக்கில் வச்சா என்ன நடக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. சாதாரண வோல்டேஜ் கணக்கில் வச்சாலும் ஷாக் அடிக்குது, உயிர் வரைக்கும் போயிடுது. வீட்டிலே டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போதே ஹை வோல்டேஜ் கரண்ட்ல என்ன ஆகும்? கரண்ட் ஹை வோல்டேஜ் கரண்ட்ல கையை வச்சா என்ன நடக்கும்? அதுதான் இறைவனுக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டோம்னா அதான் நடக்கணும் டவுட் கேட்கலாங்களா என்று சொல்லி தூக்கி எறியும் பொழுது விவாகரத்து தானே தீர்வாக முடியும். விவாகரத்து எதுக்குமே தீர்வு கிடையாது. ஸோ அந்த பெண் வந்து இப்போ தூக்கி போட்டுறாங்க, திருப்பி அடுத்த லைஃப்லையும் அவரே இதே மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக வராருன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ இந்த அம்மா வந்து இந்த செல்வாக்கு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, நான் காப்பாற்றுறேன், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பின்புறம் பக்க பலம் இருக்குது. ஆனால் நீ டோன்ட் கேர், தேவையில்ல, போயா நீ தேவையில்லன்ட்டு போயிடுறாங்க. திரும்பவும் டிவைன், ஏன்னா அவருடைய பர்பஸ் சர்வாகலைங்க, அவருடைய பர்பஸ் அவருடைய நோக்கம் இங்கே சர்வாகலை. அது திருப்பி அடுத்த பிறகு அதே கணவன் உங்களுக்கு போடுவார். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ இதை விட அதிகமாக டார்ச்சர் கொடுக்குற கணவனாக வருவார். அதுலேயும் நீங்கள் எஸ்கேப் ஆயிடுறீங்க. திருப்ப என்ன பண்ணுவார்? அதை விட அதிகமாக டார்ச்சர் கொடுக்குற கணவராக வருவார். மாறி மாறி போட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா அவர் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளாத வரையில், நீங்கள் கர்மாவை கிளியர் பண்ண வேண்டியதை கர்மாவை கிளியர் பண்ணாத வரையில் அவர் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்பார். நீங்கள் ஏன் போறணும் அவர் கேட்க முடியாது. பிகாஸ் ஹி இஸ் த கிரியேட்டர். அவர் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ இதுக்கு கமா போட்டு கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லை இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்களா? ஃபுல் ஸ்டாப் வைக்க பாருங்க. ஸோ டைவர்ஸ் தேவையில்ல, டோன்ட் கேர் அப்படின்னு. இந்த டைவர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்க. இந்த 18 அம்ச திட்டத்தை லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்க. நிறைய டெக்னிக், இந்த 18 அம்ச திட்டம்னு சொல்கிறோம், அது நம்ம அடுத்த வார்த்தைன்னு சொல்லி கொடுப்போம். டீட்டெயிலாக அதை பற்றி தெளிவாக ஒரு அம்சத்தை பற்றி எப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதை அப்ளை பண்ணி லைஃப்பில் மாற்றம் வருதா இல்லையா பாருங்க. மாற்றம் வரலைன்னா என்ன கேளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த 18 பாயிண்ட் ப்ரோக்ராம் உங்கள் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கலை, பாசிட்டிவாக நடக்கலை அப்படின்னா, ஒன்று நான் வேஸ்ட்டு, இல்லை நீங்கள் வேஸ்ட்டு. ஒன்று நான் சரியில்லை, அது நீங்கள் சரியில்லை. ஒன்று நான் உங்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்கல, அல்லது நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ணல. இதுதான், இது ரெண்டு தான் இருக்கும். இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். அதான் சொல்ல விதின் 48 days நமக்கு ரிசல்ட் தெரியும். விதின் 48 டே 1 தெரியும். டே 1 தெரியும். அது ப்ராப்ளத்துக்கு ப்ராப்ளம், பர்சன் டு பர்சன், அக்கார்டிங் டு தர் கர்மா, இட் வில் சேஞ்ச். எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்க மாறும். பட் பலன் இந்த 18 பாயிண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இறைவன் தொகுத்து கொடுத்தது தான் அது. இளங்கோ தொகுக்கலை, இறைவனாலும் சித்தர் பெருமக்களாலும் என்னுடைய குருமார்களாலும் தொகுத்து கொடுக்கப்பட்ட அந்த 18 விஷயங்கள். இந்த 18 விஷயங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தெரியுதா இல்லையா பாரு. மாற்றம் சத்தியமாக தெரியும், இது உண்மை, சத்தியம். மாற்றம் வரலை அப்படின்னா 2 விஷயம் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒன்று, நான் உங்களுக்கு சரியாக சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம், அல்லது அதை நான் சொன்னது நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். இது 2 தான். தப்பு ஒன்று என்கிட்ட இருக்கும், அது உங்ககிட்ட இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன். என் பின்னாடி அந்த இறைவன், எல்லாம் உள்ள இறைவனும்
சித்தர் பெருமக்களும் குருமார்களும் இருக்கும்போது என் சைடில் தப்பு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, இருக்காது, இது வரைக்கும் இருந்தது இல்லை. அப்போ ரிசல்ட் வரலன்னா அங்கேயும் நீங்கள் எங்கேயோ இங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எங்கேயோ மிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் எங்கேயோ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணேன்னா இறைவன் சொல்கிறத ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அப்போ எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கே கரெக்ட் பண்ண நீங்கள் கரெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். அடிக்கடி சொல்லுவோம், உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். யோவான் 20 அதிகாரம். அது இறைவன் சொன்ன வார்த்தை. அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்லை, உலகத்தில் பிறக்கின்ற எல்லா மனிதருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் சொன்னது, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே இல்லை. சொன்னது பைபிள் அப்படின்றதுனால கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் இல்லை, இந்த பூமியில் மனிதராக பிறந்த எல்லாருக்குமே பொருந்தும். உங்கள் துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாறுவதற்குத்தான் இறைவன் வழி சொல்றாரு. உங்களை கஷ்டப்பட்டு உங்களை துன்பப்படுத்தி அது வேடிக்கை பார்க்கறதுக்கு அவர் சாடிஸ்ட் மென்டாலிட்டி உள்ளவர் கிடையாது. He is not a sadist. கடவுள் அன்பே உருவானவர், அன்பே சிவம் சொல்றோம் அவ்வளவுதான், அதோட சரி. அதுக்கு உள்ள போய் பார்க்கலாம். அன்பே சிவம், அன்பே கடவுள். அப்ப அந்த அன்பு எங்க இல்லையோ அங்க கடவுள் இல்லை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த கோயில்ல தான் இருக்காரு, இந்த குருத்வாரால தான் இருக்காரு, இந்த மாஸ்கில் தான் இருக்காரு, இந்த சர்ச்சில் தான் இருக்காரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த கோயில் இருக்காரு, அந்த கோயில் இருக்காரு. இல்லை, கடவுள் அங்கேயும் இருக்கிறார், ஆனா அங்க மட்டுமே இல்லை. அன்பு எங்க இருக்கோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கார். அன்பு எங்கே இல்லையோ அங்க கடவுள் இல்லை. நீங்க கடவுளை வழிபடுறதுக்காக எங்கேயும் போக தேவையில்லை, எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், இங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியே போகணும். எப்பேற்பட்ட கடவுளை உங்ககிட்ட வர வைக்க முடியும்? நான் அடிக்கடி சொல்றது, கடவுள்கிட்ட நீங்க போகாதீங்க, கடவுள் உங்ககிட்ட வர வைங்க. முடியுமா? முடியும், பாசிபிள். டைம் ஆச்சு. ஸோ அதனால ஒரு பெண்ணே ஒரு ஆணை தேவையில்லை என்று சொல்லி தூக்கி எறியும் போது விவாகரத்து தானே தீர்வாக முடியும். விவாகரத்து தீர்வே கிடையாது. தயவுசெய்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படி சேர்ந்து வாழணும்னு சொல்லி பாருங்க. எப்படி சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்க. அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கர்மாவை கரெக்ட் பண்ணி சரி பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் இதே கணவர் வேணும் அப்படின்னா ஓகே, வேணா அப்படின்னா இந்த ஜென்மத்திலே அவர் கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு விடுங்க. இல்லைன்னா திரும்ப அவர் தொடர்ந்து வருவார். அவர் திரும்பவும் அடுத்த ஜென்மத்தையும் உங்களுக்கு அடுத்த கணவனாக வரணும்னு நீங்கள் வேண்டுறீங்களா, இல்லை வேணாம் இதோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு உங்கள் கையில் தான் இருக்குது. வேணும், திரும்பியும் அவர் வரணும், அவர் உயிரை வாங்கணும், உங்களை இம்சை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் லைனில் போகலாம். இல்லை சார் வேண்டாம் சார், வேணாம் சார், இதோடு முடிச்சுக்கிறேன் சார், அடுத்த ஜென்மத்தையாக நான் நல்ல கணவன் கிடைக்கும், நல்லா வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யும். நான் மீன்ஸ் இறைவன் சொல்கிற மாதிரி, சித்தர் பெருமக்கள் சொல்கிற மாதிரி, என்னோட குருமார்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யும். இங்கே நான் அப்படின்னா என் பின்னால் இவங்க 3 பேர். நான் அப்படின்னா இங்கே டாக்டர் இவங்க கிடையாது. நான் அப்படின்னு இங்கே சொன்னால் நீங்கள் எந்த இடத்துல நான்ன்ற வேர்டு வந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எங்கே நான் அப்படின்ற ஒரு வேர்டு வந்தாலும் தேர் இஸ் நாட் டாக்டர் இளங்கோ. எல்லாம் வல்ல இறைவன், அனைத்தையும் அறிந்த இறைவன், எதையும் செய்யக்கூடிய இறைவன், அவருடைய விஷயத்தை மக்களுக்கு கொண்டு செல்கின்ற சித்தர் பெருமக்கள், அந்த சித்தர் பெருமக்களின் வழியில் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்த குருமார்கள், 108க்கும் மேற்பட்ட குருமார்கள், 108க்கும் மேற்பட்ட குருமார்கள், இவங்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க. இங்கே நான்னா இவங்க தான். எல்லாம் வல்ல இறைவனும் சித்தர் பெருமக்களும் என்னுடைய 108க்கும் மேற்பட்ட குருமார்களும் தான் அங்கே இருக்காங்க. அவங்க சொல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, யூ வில் பி ஹாப்பி ஆல்வேஸ். ரைட். அடுத்து எல்லாம் கர்மாப்படி தான், இறைவன் விதிதான் என்றால் கர்மாவை எப்படி தியானம் செய்தோ பரிகாரம் செய்தோ சரி செய்ய முடியும்? ஒருவேளை கர்மாவை பரிகாரம் மூலம் சரி செய்தால் இறைவன் விதியை நாம் மீறுகிறோம் என்றுதானே பொருள். இறைவன் விதியை மனிதன் மீறுதல் நடக்குமா? அப்படியானால் இறைவனை விட மனிதன் வலிமை பெற்றவனா? சரியான கேள்வி. நல்ல ஆன்சர் பண்ண. எல்லாம் கர்மா படித்தான் இறைவன் விதி என்றால் கர்மாவை எப்படி தியானம் செய்தோ பரிகாரம் செய்தோ சரி செய்ய முடியும்? ஒருவேளை கர்மாவை பரிகாரம் மூலம் சரி செய்தால் இறைவனின் விதியை நாம் மீறுகிறோம் என்றுதானே பொருள். இறைவனின் விதியை மனிதன் மீறுதல் நடக்குமா? அப்படியானால் இறைவனை விட மனிதன் வலிமை பெற்றவனா?
நாளைக்கு சொல்லுவோமா ஆன்சரு? ஏன்னா டைம் ஆகி போச்சு, 6:10 ஆச்சு. இதோட முடிச்சுக்குவோம். இந்த கொஸ்டின் வந்து நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக ஆன்சர் பண்ணுவோம். சரியா? ஒரு எந்த கொஸ்டினாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுவோம். இது 3 நாளில் முடிக்கலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. சரி, ஓகே, பரவாயில்ல. எனிஹவ் நம்ம பண்ணுவோம், ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா அந்த தெளிவு வரணும், அது ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்னு சொல்லுவோம். ஓகே, எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் போடுங்க, நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இந்த கேள்விக்கு வந்து நேரப்பற்றாக்குறையினால இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஆன்சர் இருக்கு, எல்லாமே பண்ணலாம், ஆன்சர் யார் வேணாலும் போடலாம். எப்படி? யார் வேணாலும் போடலாம், அது நீங்களே சொல்லிடு. அப்படியா? ஓகே. ஸோ சார் சொல்கிறாரு, சார் குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, யூடியூப்பில் நிறைய பேர் பார்க்குறாங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்க கூட நம்ம ஆன்சர் போடலாம், கொஸ்டின் கேட்கலாம் சார், நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றாரு. ஓகே, யார் பார்த்தாலும் அவங்க மனசில் என்ன கேள்வி தோணாலும் எல்லா கேள்விகளுக்கும் நம்ம ஆன்சர் கொடுக்குறோம், சரியான ஆன்சர் கொடுக்குறோம், இறைவனுடைய ஆன்சர் கொடுக்குறோம். என்னுடைய பர்சனல் ஆன்சர் கிடையாது, இறைவனுடைய ஆன்சர் கொடுக்குறோம். அதனால் யூடியூப் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களும் சரி, யூடியூப்பில் பார்க்குறவங்களும் சரி, அல்லது இந்த யூடியூப் பார்க்காத மற்ற சேனலில் மற்ற வகையில் மற்ற கம்யூனிகேஷன் வகையில் எந்த வகையில் யார் எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் நாம் இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனல் மூலமாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம். யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், நம்ம ஆன்சர் பண்ணுறோம். வாழ்க்கையில் உங்களுக்கு இது வரைக்கும் கேள்வி கேட்டு சரியான ஆன்சர் கிடைக்கல, இது வரைக்கும் எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு யாராக இருந்தாலும் அது போடலாம். நீங்கள் வந்து பப்ளிக்காக போட முடிஞ்சால் பப்ளிக்காக போடுங்க, இல்லை பர்சனல் மேட்டர்ஸ்லாம் பப்ளிக்காக போட முடியாது, குரூப்லேயோ மற்ற இதுலேயோ பர்சனலாக போட முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணி பர்சனலாகவும் அனுப்பிச்சி விடுங்க. எல்லாமே பப்ளிக்காக எல்லா விஷயங்களுமே வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, சில பேருக்கு சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும், யார்கிட்டையும் கணவன்கிட்ட சொல்ல முடியாது, மனைவிக்கிட்ட சொல்ல முடியாது, சுற்றுச்சூழல்கிட்ட சொல்ல முடியாது, பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாது, மனசில் இருக்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பர்சனலாக தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணி தனிப்பட்ட முறையில் மெசேஜ் கொடுங்க, தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் ஆகும், வரிசைப்படி சொல்கிறதுக்கு டைம் ஆக முடியும், பட் ஆல் கொஸ்டின்ஸ் வில் பி ஆன்சர்டு. ஆல் கொஸ்டின்ஸ் வில் பி ஆன்சர்டு. ஆனால் தயக்கம் இல்லாமல் தைரியமாக கேளுங்க. சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம இதோட வகுப்பை முடிச்சுக்குவோம், நாளை தொடருவோம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.
தேங்க்யூ சார். நன்றி.